அந்த படத்தை ஏன் முடக்குறாங்க அப்படின்னா இந்திய எதிர்ப்பு போராட்டம் ஒன்று. ரெண்டாவது ஒரு காரணம், ஜனநாயகன் படம் வருது. ஜனநாயகன் பராசக்திங்கிறது தான் 2026 பொங்கலுடைய போட்டியே. அப்போ யாருடைய இதில் நம்ம ரொம்ப நுண்ணியமாக நோட் பண்ண வேண்டிய விஷயம், விஜயினுடைய அழுத்தம் இருக்குமோங்கிற ஒரு சந்தேகம் பரவலாக இருக்குது. இந்த படம் வெளிவரக்கூடாதுங்கிறதுல விஜய் தரப்புலேருந்து அழுத்தம் இருக்குமோ? ஏன்னா விஜய் இன்னைக்கு பாஜகவுடைய செல்லப்பிள்ளை தான், பாஜகவால் வளர்க்கப்படக்கூடியவர் தான், பாஜகவினுடைய இன்குபேட்டரில் வளரக்கூடிய குழந்தை தான் விஜய். அரசியல் இந்த டிவிகேவே தான். நேற்று டிவிகேலேருந்து நேற்று விலகின வைஷ்ணவின்னு அந்த ஒரு பெண்ணு பேசியிருக்கு பார்த்தீங்களா? இல்லை நீங்க சொல்ற பாஜகவும் டிவிகே ஒன்றுச்சு. இல்லை இந்த படம் வரக்கூடாதுங்கிறதுல விஜயோடைய அழுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஆனால் சிவகார்த்திகேயனுடைய கையிலேயே துப்பாக்கி, அதாவது துப்பாக்கின்னு அந்த படத்தில் காமிச்சாலும் கூட தமிழ் சினிமாவினுடைய உச்சகட்ட ஒரு நடிகர் என்னுடைய பொறுப்பை கொடுத்துட்டு போகிறேன், நீங்கள் எங்கேயோ போகிறீங்க சார், நீங்கள் போங்க, நான் இனிமேல் இதை பார்த்துக்கிட்டேன்னு ஒரு வசனத்தோட ஒப்புக்கொண்டு அவ்வளோ பெரிய ஒரு நடிகர் அப்படிங்கும்போது தன்னுடைய தம்பியாக சிவகார்த்திகேயனை பார்த்து வளரணும்னு நினைக்கக்கூடிய ஒரு ஆள் எப்படி இந்த படம் தடுக்கணும்? அதாவது அரசியல் அண்ணனாவது தம்பியாவது அப்பாவது பையனாவது அரசியல் ரீதியாக மோதுற. நான் ஜனநாயகன் படத்தை என்னுடைய